வெல்கம் டு 360 தமிழ். சிஐடி சீசன் 2ல இருக்க ஒவ்வொரு எபிசோடோட கதையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இதுல ஒரு எபிசோடோட கதையை பத்தி பார்க்க போறோம். இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா தான் இருக்கும். மெயின் கதையும் போகும், அதே மாதிரி தொடர்ச்சியான கதையும் போகும். தொடர்ச்சியான கதையை நீங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். நான் போட்ட மற்ற வீடியோவையும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். நல்லா புரிஞ்சவங்க நல்லா ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பெருசா பிரச்சனை கிடையாது. நான் இதோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அடுத்தடுத்து 2 பொண்ணுங்க கொல்லப்படுறாங்க. அந்த 2 பொண்ணுங்களை பத்தியும் இவங்க டீம்ல இருக்க சச்சின் அப்படின்றவர் ஒரு தகவலை கொடுக்குறாரு. இதை தாண்டி இவங்க அந்த 2 பொண்ணுங்களோட கொலைகேஸை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சவங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. எண்டிங் சூப்பரா முடிச்சிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். இதை தாண்டி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்த முன்கூட்டியே காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தயாவும் அபிஜித்தும் பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேர் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப தயா இருக்காரு பாத்தீங்களா, அபிஜித்தை சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி கேட்கறது. நேத்து நைட்டு எங்க போன, நீ எந்த இடத்துல இருந்த அப்படின்ற மாதிரிலாம் மடக்கி மடக்கி கேள்வி கேட்கறது. என்னதான் அபிஜித் சொன்னாலும் இவர் ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. இவரை கார்னர் பண்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. யாருன்னு அபிஜித் திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு ஏசிபி தான் வந்திருக்காரு. அதாவது புது ஏசிபி ஆயுஷ்மான் தான் வந்திருக்காரு. வந்த ஆயுஷ்மான்மே மடக்கி மடக்கி கேள்விலாம் கேட்கறாரு. அப்படியே கட் பண்ணி நடந்த விஷயத்த நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து காட்டுறாங்க. ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்க பகுதியில இறந்து போன மாதிரி இருக்காங்க. அந்த இடத்துக்கு டீம்ல இருக்க ஜூனியர்ஸ் பொண்ணுங்க தான் வராங்க. அந்த பொண்ணுங்களும் எப்படி இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணோட கையில ஒரு ஸ்டாம்ப் குத்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. பொதுவா இந்த மாதிரி பப்புல தானே ஸ்டாம்பை குத்துவாங்க. இந்த பொண்ணு கடைசியா பப்புல இருந்து வந்திருக்கா போல. வந்தவளை யாரோ சாவடிச்சிருக்காங்க. அந்த பப்புல போய் விசாரிச்சா ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சச்சினை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாருன்றது தெரியல. இப்ப சச்சின் நியூஸ்ல இந்த விஷயத்த பாக்குறாரு. இந்த பொண்ணோட ஷூவை பாக்குறாருல, அப்படி ஷூவை பார்த்தோன்னே இவருக்கு ஏதோ தோணுது போல. இவரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த டீமை சேர்ந்தவங்க பார்போசா அப்படின்ற ஒருத்தரை தேடிட்டு இருக்காங்க. அந்த பார்போசா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க 2 பொண்ணுங்களை யூஸ் பண்ணிருப்பாரு. அதுல ஒரு பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்றது சச்சினுக்கு தெரிய வருது. சச்சின் இந்த விஷயத்த உடனே டீமை சேர்ந்தவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. இந்த இடத்துல பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரு. யாரையாவது கூப்பிடலான்னு பார்த்தா இவரால் சுத்தமா பேசவே முடியல. அதாவது நல்லா பேச முடியல. பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. சவுண்ட் கேட்டு நர்சுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. என் டீமை இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு பொண்ணு இறந்து போனாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த பப்புக்கு வந்துடுறாங்க. இந்த பொண்ணு நேத்து இந்த இடத்துக்கு வந்தாங்கல்லன்னு கேட்கும்போது அங்க இருக்க பையனும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பொண்ணு கிட்ட வேற யாராவது பேசினாங்களா, நீ கவனிச்சியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா மேடம், ஒருத்தர் வந்து பேசினாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அது எப்படி நிறைய பேர் வந்திருப்பாங்க, அதுல இந்த பொண்ணு கிட்ட பேசின நபரை நீ கவனிச்சன்ற மாதிரி சந்தேகமா கேக்குறாங்க. அதுக்கு இந்த பையன் ஒரு விஷயத்த சொல்றான். மேடம், இந்த இடத்துக்கு 20 வயசுல இருந்து 30 வயசு ஆளுங்க தான் நிறைய பேர் வருவாங்க. ஆனா இந்த பொண்ணு கிட்ட பேசினாரு பாத்தீங்களா, அவர் கொஞ்சம் 45 வயசு ஆள் மாதிரி இருந்தாரு. அதனால தான் கொஞ்சம் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். சரி, அந்த நபரோட அடையாளத்தை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் பிரெஞ்சு பியர்டு வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சிசிடிவியை செக் பண்ண முடியுமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சார், எல்லாருமே கொஞ்சம் பிரைவேட்டா இருக்க விரும்புவாங்க சார், அதனால சிசிடிவியை நாங்க ஆனே பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே அந்த பையனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த நபர் தான் கூட்டு போனாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா மேடம், 2 பேருமே சேர்ந்து தான் கிளப்பை விட்டு வெளியே போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். யார் அந்த நபரா இருப்பா, அந்த நபரை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப தயா இருக்காருல, சச்சினை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. சச்சினை பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்னாச்சு சச்சின், எதுக்காக வர சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப சச்சின் கஷ்டப்பட்டு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது பார்போசா தப்பிக்கிறதுக்கு 2 பொண்ணுங்க ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அந்த 2 பொண்ணுங்களுமே ஒரு டைப் ஆஃப் ஷூ போட்டிருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு தான் இப்ப கொல்லப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் புரிய வைக்கிறாரு. அதாவது ரீசெண்டா கேஸ் விசாரிக்கிறீங்கல்ல, அந்த பொண்ணு தான் கொல்லப்பட்டிருக்கா, நான் ஷூவை வச்சுதான் சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஷூவை மத்தவங்க கூட போட்டிருக்க வாய்ப்பு இருக்குல்லன்ற மாதிரி தயா கேக்குறாரு. இல்ல இல்ல, அந்த ஷூ ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், நீ ஸ்பாட்டுக்கு போய் பாரு, உனக்கே புரியும். அடுத்த பொண்ணையும் அந்த பார்போசா கொல்ல வாய்ப்பு இருக்கு, அதுக்குள்ள எப்படியாவது காப்பாத்து, அப்பதான் பார்போசாவை பத்தின இன்ஃபர்மேஷனை வாங்க முடியும். பார்போசா தான் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுங்களோட கதையை முடிக்கிறான் போல அப்படின்ற மாதிரிலாம் சச்சின் சொல்றாரு. சச்சின், நீ ஸ்ட்ரெயின் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தயாவும் சொல்றாரு. இப்ப தயாக்கு போன் கால் வருது. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு பீச் கிட்ட அடுத்த கொலை நடந்துருச்சுன்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இவருமே அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. ஏற்கனவே ஒரு பொண்ணு இறந்து போன கேஸை விசாரிச்சாங்கல்ல, இப்ப பார்த்தா இன்னொன்னு பொண்ணு இறந்து போயிருக்கா. அந்த ஸ்பாட்ல எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது இவரும் பாக்குறதுக்காக வராரு.
மொதல் ஸ்பாட்ல இறந்து போன பொண்ணு ஒரு ஷூ போட்டிருப்பா, அதே ஷூ தான் இந்த பொண்ணும் போட்டிருக்கா. அந்த ஷூ ரொம்ப வித்தியாசமா இருக்கிறத இவருமே கவனிக்கிறாரு. அப்ப சச்சின் சொன்னது உண்மைதான். அந்த பார்போசா கிட்ட வேலை பார்த்த 2 பொண்ணுங்களை பார்போசா தான் அடுத்தடுத்து சாவடிச்சிருக்கான். ஏன்னா இந்த பொண்ணுங்களை பிடிச்சி பார்போசாவை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போன்னு அவன் யோசிச்சிருக்கான். அவனை கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக தடியா இருக்கிற எல்லார் கதையும் முடிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இதை தாண்டி இவங்க டீம்ல இருக்கவங்க மேலேயே தயாக்கு டவுட் வருது. ஏன்னா கடைசி கேஸ்ல ஒரு 3 பேரை பிடிச்சிருப்பாங்க. அவங்க 3 பேருமே ஆர்கன்லாம் திருடி மாட்டிருப்பாங்க. அவங்க 3 பேருமே இவங்க இடத்துல வச்சு இறந்து போயிருப்பாங்க. சோ நம்ம டீம்ல இருக்க யாரோ ஒருத்தர் துரோகியா மாறிட்டாங்கன்ற மாதிரி தயா யோசிக்கிறாரு. இப்ப பிரியான்னு ஒரு லேடி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தயா வந்திருக்காரு. இவங்களை பேசுறதுக்காக வர சொன்னதே இவரா தான் இருப்பாரு. இவங்க 2 பேர் பேசுறத வேற யாரும் பார்க்க கூடாதுன்றதுக்காக 2 பேருமே வேற வேற பக்கம் பார்த்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. தயா இருக்கார்ல, எனக்கு சிலரை பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, நான் எடுத்து தரேன்ற மாதிரி இந்த லேடியும் ஏத்துக்கிறாங்க. இந்த லேடியோட பேரு பிரியா அப்படின்றது. இப்ப தயா இருக்காரு பாத்தீங்களா, பேப்பரை எடுத்து இவங்க கிட்ட தராரு. இவங்களுமே அந்த பேப்பரை வாங்கி பாக்குறாங்க. அந்த பேப்பரை பார்த்தவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா சிஐடி டீம்ல இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரோட பேரையும் எழுதி வச்சிருக்காரு. அவங்களெல்லாம் ஸ்பை பண்ணி டீடைல் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மத்தவங்க எல்லாம் கூட ஓகே, புதுசா வந்தவங்க எல்லாம் கூட ஓகே, பூர்வி மேல கூட சந்தேகமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, எல்லார் மேலயும் சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அபிஜித் உன்னோட பிரதர் மாதிரி, அவனை போய் சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி இந்த பிரியா கேக்குறாங்க. அப்படி பார்த்தா ஏசிபி என்னோட அப்பா மாதிரி, ஏசிபிக்கே இப்ப ஆபத்து வந்திருக்கு, அது எங்க டீம்ல இருக்க யாராலையோன்னு நினைக்கிறேன். அதனால பிரதர்லாம் பார்க்க முடியாது, எல்லாரையும் சந்தேகப்பட்டு தான் ஆகணும். இவங்கள பத்தின டீடைல் எனக்கு வேணும். கடைசி ஒரு வாரம் இவங்க எங்கெல்லாம் போனாங்க, எங்கெல்லாம் வந்தாங்கன்ற எல்லா டீடைலும் வேணும். என் இடத்துல நான் கேட்க முடியாது, அதனால தான் உங்ககிட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டாரு. இவர் இந்த மாதிரி அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்காருல்ல, இதெல்லாம் லாங்ல இருந்து புதுசா வந்த ஏசிபி ஆயுஷ்மான் கவனிச்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கலாம், போட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாரு. அடுத்தடுத்து 2 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, இவங்க 2 பேருமே ஒரு விஷம் சாப்பிட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. அதே விஷம் சாப்பிட்டு தான் இதுக்கு முன்னாடி மாட்டின ஒரு 3 பேர் இறந்து போயிருப்பாங்க. அதாவது அவங்க 3 பேருமே டாக்டர், நர்ஸா இருப்பாங்க. ஆர்கன்லாம் திருடி ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்க. சிஐடி டீம் அவங்களை கேப்சர் பண்ணிருப்பாங்க. அப்படி கேப்சர் ஆனவங்களுக்கு இவங்க டீம்ல இருக்க யாரோ ஒருத்தர் யாருக்கும் தெரியாம விஷத்தை தந்திருப்பாங்க. அந்த விஷத்தை சாப்பிட்டு அவங்க 3 பேருமே செத்து போயிருப்பாங்க. அப்பத்துல இருந்தே சிஐடி டீமுக்குள்ள ஒரு துரோகி இருக்கான்ற மாதிரி இவங்க தேடிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களால கண்டுபிடிக்க முடியல. சிஐடி டீம்ல ஒரு துரோகி இருக்கான், அவன் தான் இங்க இருக்க ட்ரக் எடுத்து யூஸ் பண்ணிருக்கான். பார்போசாக்கு யார் வேலை பார்க்கறான்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி பூர்வியும் பங்கஜம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜூனியர் பொண்ணுங்களும் இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. எது இங்க இருக்க ஒரு விஷத்தை எடுத்து தான் யூஸ் பண்ணிருக்காங்களா, இத பத்தி நம்ம புதுசா வந்திருக்க ஏசிபி ஆயுஷ்மான் கிட்ட சொல்லணும்ல, ஏன் சொல்லாம இருக்கீங்கன்ற மாதிரி புது பொண்ணுங்க கேக்குறாங்க. இல்ல ஆயுஷ்மான் சார் மேலேயே எங்களுக்கு டவுட் இருக்கு. அதாவது எங்களுக்கு டவுட் இல்ல, தயா சாருக்கும் அபிஜித் சாருக்கும் டவுட் இருக்கு. அதனால தான் சொல்ல வேணாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. நீங்களும் அவசரப்பட்டு சொல்லாதீங்கன்ற மாதிரி பூர்வியும் பங்கஜம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி அந்த புது பொண்ணுங்க ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு கிடைக்கிற ஆயுதத்தெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கான சாவி சீனியர்ஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கும். யார் யார் கிட்ட இருக்கும்னா தயா கிட்ட இருக்கும், அபிஜித் கிட்ட இருக்கும். இதை தாண்டி ஏசிபி ஆயுஷ்மான் கிட்ட இருக்கும். அவங்கள யாரோ தான் இதை பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி புது பொண்ணுங்க கேக்குறாங்க. தெரியல அப்படின்ற மாதிரி பங்கஜம் பூர்வியும் சொல்லிட்டு இருக்காங்க. தயா குறிப்பா அபிஜித்தை சந்தேகப்படுறதுக்கு காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கீ 3 பேர்கிட்ட தான் இருக்கு. அதனால தான் அபிஜித்தை ரொம்ப சந்தேகப்படுறாரு. அப்ப பிரியா கிட்ட இருந்து கால் வருது. பிரியா நம்பரை வச்சு அவங்க எங்க போயிருக்காங்க வந்திருக்காங்கன்றதெல்லாம் ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. அப்படி ட்ரேஸ் பண்ணவங்க பூர்வியை சந்தேகப்பட தேவையில்ல, பங்கஜ சந்தேகப்பட தேவையில்ல, புதுசா வந்திருக்க பொண்ணுங்களை சந்தேகப்பட தேவையில்லைன்னு ஒவ்வொருத்தரை பத்தியா சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா அபிஜித்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அபிஜித் 2 கொலை நடக்கும் போதும் அந்த பகுதியில தான் இருந்திருக்கான். ஆனா அதை வச்சு அபிஜித் தான் இதை பண்ணான்னு சொல்ல முடியாது. நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காத தயான்ற மாதிரிலாம் பிரியா சொல்றாங்க. ஆக மொத்தத்துல அந்த இடத்துல தான் அவனோட டவர் ரேஞ்சு காட்டியிருக்கு. அப்படிதானன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அப்படிதான்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஏற்கனவே அபிஜித் மேலே இவருக்கு டவுட் வந்திருக்கும். இப்ப டவுட் ரொம்ப அதிகமாயிருது. அபிஜித் தான் சம்பந்தப்பட்டிருக்கான் போல, துரோகியா மாறி இருக்கான் போலன்னு யோசிக்கிறாரு. இவங்க சில கேஸுக்கு கெட்டப்லாம் போட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி அபிஜித் ஒரு கெட்டப் போடுவாரு. அந்த போட்டோ இவர்கிட்ட இருக்கும். இப்ப அந்த பப்ல வேலை பார்க்குற பையனுக்கு அந்த போட்டோவை அனுப்பி வச்சிருக்காரு. பிரெஞ்சு பியர்ட்ல யாரோ வந்ததா சொன்னல, வந்தது இவரா பாருன்ற மாதிரி அபிஜித் போட்டோவை அனுப்பி வச்சிருக்காரு. பாக்குற அந்த பையன் இருக்கான்ல, இவரே தான் வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ அந்த பொண்ணை கூட்டிட்டு போனது அபிஜித் அப்படின்றது தெரிஞ்சிருது. அப்ப அபிஜித் தான் கொலை பண்ணிருக்காரு, அவர்கிட்ட விசாரணை பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அபிஜித் இருக்காருல, ரிலாக்ஸ் பண்ணணும்ன்ற மாதிரி லீவ் எடுத்திருப்பாரு. இப்ப இவருமே அபிஜித்தை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. வாதையா உட்காருன்ற மாதிரிலாம் இவர் ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அபிஜித் ட்ரிப் போக போறன்ற மாதிரி தான் லீவ் எடுத்திருப்பாரு. கோவாக்கு ட்ரிப் போக போறேன்னு சொன்னியே, ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்ததுன்ற மாதிரி கேக்குறாரு. சூப்பரா இருந்தது, நேத்து தான் திரும்பி வந்தன்ற மாதிரிலாம் அபிஜித் சொல்றாரு. அபிஜித் பொய் சொல்றாரு அப்படின்ற மாதிரி தயா யோசிக்கிறாரு. ஏன்னா டவர் ரேஞ்சு இங்க தானே இருக்கு, அதனால தான் பொய் சொல்றதா யோசிச்சுட்டு இருக்காரு. மேற்கொண்டு அவரை மடக்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறாரு.
என்ன தயா விசாரணை பண்ற மாதிரி கேள்வி கேட்கிறேன்னு அபிஜித் கேட்கிறாரு. சும்மா வாங்கிட்ட விளாண்டம்பா அப்படின்ற மாதிரி தயா சிரிக்கிறாரு. இப்ப இவனை லாக் பண்ண வேணாம், இவனுக்கு எதிராக எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் லாக் பண்ணலான்ற மாதிரி தான் தயா யோசிக்கிறாரு. சரி அபிஜித் நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவன் என்ன நம்மள சந்தேகப்படுற மாதிரிலாம் கேள்வி கேட்கறான் அப்படின்ற மாதிரி அபிஜித்தும் யோசிக்கிறாரு. இப்ப கிளம்பலான்னு வெளியே வந்த தயா இருக்காரு பாத்தீங்களா, அவர் காரை செக் பண்ணா என்னன்ற மாதிரி கார் கிட்ட வந்து பாத்துட்டு இருக்காரு. இவர் காரை செக் பண்ற மாதிரிலாம் பாத்துட்டு இருக்காருல, இப்ப எதர்ச்சியா மாடி கிட்ட வந்த அபிஜித் இந்த விஷயத்த கவனிச்சிடுறாரு. கார் கிட்ட இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒன்னே இல்ல, காரு டயர் பஞ்சரா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால தான் பார்த்தன்ற மாதிரி தயாவும் சமாளிக்கிறாரு. இப்ப லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. அபிஜித்தும் அவர் போற வரைக்கும் ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறம் இவன் என்ன நம்ம மேலேயே சந்தேகப்படுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப தயா இருக்காருல, புது ஏசிபி கிட்ட பேசுறதுக்காக வராரு. அவரை சார்னு கூப்பிடுறாரு. இப்ப அந்த புது ஏசிபியும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா தயாவை பொறுத்த வரைக்கும் சார்னு கூப்பிடவே மாட்டாரு. அதே மாதிரி எப்ப பாரு இவர்கிட்ட கோவமா பேசுவாரு. என்ன தயா இன்னைக்கு ரொம்ப பொறுப்பா பேசுற, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் புது ஏசிபி கேட்கிறாரு. தயாவும் இவர்கிட்ட சொன்னா சரியா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. எனக்கு அபிஜித் தான் அந்த துரோகியா இருப்பான்னு தோணுது சார். 3 பேர் இறந்து போனாங்கல்ல, அபிஜித் தான் உங்களுக்கு விஷம் தந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப 2 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அதுக்கும் காரணம் அபிஜித்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணது மூலியமா எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரிலாம் டீடைல் கொடுத்துட்டு இருக்காரு. அபிஜித் நல்லவரா கெட்டவரான்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்கல்ல. இப்ப அபிஜித் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இப்ப மேக்கப்லாம் பண்ண மாதிரி அவர் ரூமை விட்டு வெளியே வராரு. அதாவது பிரெஞ்சு பியர்ட்லாம் வச்ச மாதிரி ரூமை விட்டு வெளியே வராரு. இப்ப லைட்டா சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. எங்க கிளம்புறாரு அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில தயாக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. தயாவும் பதறி அடிச்சு ஒரு ஸ்பாட்டுக்கு வராரு. இவர் பிரியான்னு ஒரு லேடி கிட்ட விசாரிக்க சொல்லி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த பிரியா அவங்க வீட்டுல கொல்லப்பட்டிருக்காங்க. என்ன பிரியா கொல்லப்பட்டிருக்காங்க, ஒருவேளை அபிஜித் இந்த விஷயத்த பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இந்த இடத்துக்கு ஆயுஷ்மானும் வந்திருப்பாரு. தயா இருக்கார்ல, சார் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி தள்ளி கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சார் இந்த கொலையை கூட அபிஜித் தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த லேடி மூலியமா நீ விசாரிச்சது அபிஜித்துக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால அபிஜித் கதையை முடிச்சிருக்கான்னு நினைக்கிறியான்ற மாதிரி இந்த ஏசிபி கேட்கிறாரு. இதை கேட்டு தயா ஷாக் ஆயிடுறாரு. இந்த லேடி மூலியமா நான் விசாரிச்சன்றது உங்களுக்கு எப்படி தெரியும், நேத்து பேசும்போது கூட நான் சொல்லவே இல்லையே, அப்ப நீங்க என்ன ஸ்பை பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தயா கேட்கிறாரு. நீ அபிஜித்தை ஸ்பை பண்ணும்போது நான் உன்னை ஸ்பை பண்ண மாட்டேனா, துரோகி யாருன்றத நானும் தேடிட்டு தான் இருக்கேன், அதனால தான் உன்னை ஸ்பை பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இவர் இந்த லேடி கிட்ட எதுக்காக பேசுறாரு, இவர் தான் துரோகியான்றத செக் பண்றதுக்காக தான் ஏசிபி அந்த இடத்துக்கு வந்து போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாரு. தயா இருக்கார்ல, சத்தியமா நான் துரோகி இல்ல சார், என்ன நம்புங்க, அபிஜித் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா எவிடன்ஸ் வேணும்ல, அந்த எவிடன்ஸை வச்சு எப்படியாவது அபிஜித்தை லாக் பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த லேடி அபிஜித் நம்பர் டிராவல் எங்கெல்லாம் பண்ணிருக்குன்றத கவனிச்சாங்கல்ல, இப்ப நம்ம கவனிப்போம் இந்த வீட்டுக்கு அபிஜித் வந்திருக்கானா இல்லையான்றதை செக் பண்ணுவோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பார்த்தா இந்த வீட்டு பகுதி கிட்ட அவரோட நம்பர் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப அபிஜித்தை பாக்குறதுக்காக முதல்ல தயா மட்டும் வந்துடுறாரு. அபிஜித் நேத்து நைட்டு நீ எங்க இருந்தேன்னு தயா கேட்கிறாரு. எங்க இருப்பேன், வீட்டுல தான் இருந்தேன், தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பொய் சொல்லாத அபிஜித், நீ வேற ஒரு பகுதிக்கு போயிருக்க, இந்த ஏரியாவுக்கு போயிருக்க, அந்த ஏரியால தான் பிரியாவோட வீடு இருக்கு, பிரியாவை நீ தான் கொலை பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் எதுக்கு பிரியாவை கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரிலாம் அபிஜித் கேட்கிறாரு. இருந்தாலும் தயா இருக்கார்ல, லாக் பண்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஆயுஷ்மான் வராரு. நீ துரோகியா மாறுவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரி அபிஜித்தை பார்த்து சொல்லிட்டாரு. தயா நீ கூட என்ன நம்பலியா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா இவர் கேட்கிறாரு. அடுத்தடுத்து 2 பேர் இறந்து போயிருக்காங்க, அந்த 2 பேர் இறந்து போன இடத்துல நீ வந்திருக்க, அந்த 2 பேரை பார்போசாக்காக நீ தான் கொலை பண்ணிருக்க, உன் மேலதான் சந்தேகப்படுறேன்னு தயா சொல்லிட்டாரு. என்ன பேசிட்டு இருக்க தயா, நான்லாம் இந்த விஷயத்த பண்ணல, யாரோ என்ன மாட்டு வைக்கிறதுக்காக இப்படி பண்றாங்கன்ற மாதிரி அபிஜித் சொல்லிட்டாரு. நான் கோவாக்கு ட்ரிப்புக்கு தான் போனேன், புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா தயா ஏத்துக்கிற மாதிரி இல்ல. நீ பண்ணனா அந்த டோனி கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அபிஜித்துமே டோனியும் பண்ணல, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா தயா திரும்ப திரும்ப டிபார்ட்மெண்ட்டுக்கு வான்னு கூப்பிடுறாருல, எவிடன்ஸ் இருந்தா என்ன கூட்டு போ, எவிடன்ஸ் இல்ல இங்க இருந்து 2 பேருமே கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்ப பூர்வி இருக்காங்கல்ல, யாருக்காகவோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க பூர்வி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. தயா வந்து அந்த ஏசிபியை கூப்பிட்டு போய் பேசினாரு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இவங்க ஒட்டி கேட்டிருப்பாங்க. என்ன இவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி பிரியாவோட வீட்டை செக் பண்ணும்போது ஒரு பேப்பர் கிடைச்சிருக்கும். அதாவது தயா இவங்களோட டீடைல் எல்லாம் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, இவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரோட பேரும் எழுதப்பட்டிருக்கு. இது தயா சாரோட ஹேண்ட் ரைட்டிங்ல, நம்ம எல்லாரையும் அவர் அப்ப ஸ்பை பண்ண சொல்லியிருக்காரா, நம்ம மேல எல்லாம் சந்தேகப்படுறாரா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த பிரியா இருக்காங்கல்ல, தயா கிட்ட தரதுக்காக இன்னும் சில இன்ஃபர்மேஷன் சேகரிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பூர்வி எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அபிஜித் இருக்கார்ல, அப்துல் அப்படின்ற ஒருத்தனுக்கு 2-3 வாட்டி கால் பண்ணி பேசியிருக்காரு. அந்த அப்துல் கொஞ்சம் குற்றம்லாம் பண்றவனா இருப்பான். அவனை
போய் நம்ம செக் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த அப்துல் இப்ப கரண்டா எங்க இருக்கான்றதை விசாரிக்கிறதுக்காக தான் ஒருத்தர் கிட்ட வந்திருப்பாங்க. இப்ப அவர் மூலியமா இவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க போய் அப்துல்ல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இவங்க வரும்போது அவர் வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா இருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. உள்ள இருக்கவர் செத்து போயிருக்காருன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. உள்ள வந்து பாக்குற இவங்களுமே அவர் இறந்து போயிருக்காருன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவர் போனை எப்படியாவது ஆன் பண்ணி பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு போனை ஆன் பண்ணிடுறாங்க. இவர் கடைசியா யார்கிட்ட எல்லாம் பேசி இருக்காருன்றதை செக் பண்றாங்க. மணின்னு வேற ஒருத்தங்கிட்ட பேசி இருக்கிறது தெரிய வருது. அந்த மணியை பத்தி நம்ம விசாரிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நீ பண்ணலனா என்ன, டோனி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தயா சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஏசிபிக்கு சுத்தமா புரியல. எதனால அப்படி சொன்னேன்னு தயா கிட்ட கேட்கிறாரு. தயாவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அபிஜித்தை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இருக்கும். அடிக்கடி அவர் உடம்புக்குள்ள டோனின்னு ஒருத்தன் வந்துருவான். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சீசன்ல சில எபிசோட்ல வர மாதிரி நமக்கு காட்டுவாங்க. கடைசியா அவன் உடம்பை விட்டு போயிருச்சுன்ற மாதிரி நாங்க நினைச்சோம். ஆனா அப்ப கூட சலோன்ஸ்கி இருக்காருல்ல, அவன் உடம்பை விட்டு கம்ப்ளீட்டா போல, இப்போதைக்கு குறைஞ்சிருக்கு. ஆனா திரும்பி கூட அந்த டோனி வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எட்டு கிட்டியும் தயா கிட்டியும் சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல காட்டுறாங்க. அபிஜித் இதை பண்ணாம அவன் உடம்புல இருக்க டோனி கூட இதை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அதை கேட்டுட்டு இருக்க ஏசிபி இருக்காருல்ல, உண்மையில அபிஜித் தான் இந்த விஷயத்த பண்றான். அவன் மாற்ற நிலைமை வந்ததுன்னா உடம்புல டோனி தான் இதை பண்ணிட்டான்னு நம்மளை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்றான் போல. எனக்கு அபிஜித் தான் இதை பண்றான்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவனை பொறி வச்சு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நைட் அபிஜித் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. மணி ஒரு 11 ஆகுது. இவரோட உடம்புக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி திருப்பிக்கிறாரு. இப்ப இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எங்க வராருன்னு பார்த்தா தயாவோட வீட்டுக்கு தான் வராரு. தயா படுத்துட்டு இருக்காருல, இப்ப தயாவோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி கத்தியை வச்சு குத்துறதுக்காக வராரு. ஆனா தயா நல்ல வேலையா சுதாரிச்சிருவாரு. தடுத்து இவர் கூட சண்டை போடுறாரு. இப்ப தயாவை கொல்றதுக்காகவே அபிஜித் வந்துட்டார்ல, அதனால இதுவே ஆதாரம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே லாக் பண்ணிடுறாங்க. இப்ப டிபார்ட்மெண்ட்ல இவரை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ பண்றியோ இல்ல உனக்குள்ள இருக்க டோனி பண்றானோ தெரியல, ஆனா இந்த கொலைக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி தயா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அபிஜித் இருக்கார்ல, சத்தியமா டோனியும் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, நான் உண்மையில கோவால தான் இருந்தேன். நீ காலையில வந்து டோனியை பத்தி ஞாபகப்படுத்திட்டல, டோனியை கோவப்படுத்துற மாதிரியும் பேசிட்ட, அதனால தான் எனக்குள்ள இருக்க டோனி உன்னை கொல்றதுக்காக வந்திருக்கான். ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, உனக்கு தெரியாதா தயா? நான் எதுவுமே பண்ணல, எனக்குள்ள இருக்க டோனியே இந்த விஷயத்த பண்ணல, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி நம்பர் அந்த இடத்துக்கு போன மாதிரிலாம் காட்டுது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க எல்லாருமே பர்சனலா ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க, வேலைக்காக ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. வேலைக்காக வச்சிருக்க நம்பர் தான் போயிட்டு வந்தது அப்படின்ற மாதிரி காட்டுது. அந்த நம்பர் மிஸ் ஆயிருச்சு, அந்த நம்பரை இப்ப நான் யூஸே பண்ணலன்ற மாதிரிலாம் அபிஜித் சொல்லிட்டாரு. நீ மாட்டிக்கிட்டன்னு போய் சொல்லாத, நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கன்ற மாதிரி தயா கார்னர் பண்றாரு. இது எல்லாத்தையும் வெளியே இருக்கவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குது, தயா சார் போய் அபிஜித் சார சந்தேகப்படுறாரா, இதெல்லாம் பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி பங்கஜ் பேசிட்டு இருக்காரு. அப்ப இங்க சேர்ந்து புது பொண்ணுங்க இருக்காங்கல்ல, எப்பவுமே ஒரு இடம்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், உங்க ஃபவுண்டேஷன் ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால தான் இந்த மாதிரிலாம் சந்தேகப்பட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற பங்கஜுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. எங்க ஏசிபி சார் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா போட்டிருக்காரு, ஃபவுண்டேஷனை பத்தி பேசாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பொண்ணுமே பேசினதுக்காக மன்னிப்புலாம் கேட்கறாங்க. அபிஜித் சார் இந்த விஷயத்த பண்ணலன்றதை எப்படியாவது ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரி பூர்வி கிட்ட சொல்றாரு. இப்படி பண்ணுவேன்ற மாதிரி கேட்கறாங்க. நான் ஏதாவது பண்றேன், நீ கொஞ்ச நேரம் மட்டும் இந்த இடத்துல மேனேஜ் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. கார்கி என் கூட வான்ற மாதிரி கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அபிஜித்தை கார்னர் பண்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்கறாங்க. நீங்க என்னதான் என்ன கார்னர் பண்ணாலும் சரி, நான் இந்த விஷயத்த பண்ணல, அதே மாதிரி என் உடம்புல இருக்க டோனி தான் இதை பண்ணான்னு திரும்பி என்ன லாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, என் உடம்புல இருக்க டோனியும் இந்த விஷயத்த பண்ணல, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கார்கியோ நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற மாதிரி கேட்கறாங்க. நம்ம அபிஜித் சாரோட காரை பார்க்க போறோம், அந்த கார்ல ஏதாவது கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கோவாக்கு கார்ல போறதா அவர் சொன்னாரு, அங்க அவர் கோவாக்கு போனதுக்கான ட்ரேஸ் கிடைச்சா போதும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. இந்த இடத்துல தயா இருக்காருல, திரும்ப திரும்ப இவரை கார்னர் பண்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அபிஜித் நான் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. இந்த டைம் இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவரோட காரை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. ஏதாவது கிடைச்சா போதும், ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இறந்து போன மாதிரி ஒரு பட்டாம்பூச்சி கிடைக்குது. இந்த பட்டாம்பூச்சி வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரி கார்கி இருக்காங்கல்ல, செக்லாம் பண்ணி பாக்குறாங்க. அப்ப சில விஷயங்கள் கார்கிக்கு தெரிய வருது. எப்பவுமே ஒரு குற்றவாளி உண்மையை ஒத்துக்கலனா நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்லாம் தருவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தரணுமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. தயா நீ தான் பேசுறியா, நீ தான் என்ன சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரிலாம் அபிஜித் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல பங்கஜ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அபிஜித் சார் சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதை வச்சு சொல்ற, உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கான்ற மாதிரி கேட்கறாங்க. என்கிட்ட இருக்குன்ற மாதிரி அவருமே அந்த பட்டாம்பூச்சி எடுத்து காட்டுறாரு. இந்த பட்டாம்பூச்சி மூலியமா என்ன சொல்ல வரன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவரை எக்ஸ்பிளைன் பண்றாரு.
ஆக்சுவலா அந்த பட்டாம்பூச்சி இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ரேரான பட்டாம்பூச்சியா இருக்கும். கோவா பகுதியில மட்டும்தான் அதை பார்க்க முடியும், இங்கெல்லாம் இருக்கவே இருக்காதுன்ற மாதிரி கார்கி சொல்லியிருப்பாங்க. அது மூலியமா அவர் கோவாக்கு போயிருக்காரு. கோவால போகும்போது தான் அந்த பட்டாம்பூச்சி இறந்து போயிருக்கு, இவரோட கார்ல இருந்திருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ப்ரூஃபா இருக்குல்ல, அதனால இதுக்கு மேல அபிஜித்தை நம்ம வச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏசிபி யோசிக்கிறாரு. அபிஜித் நீ இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி சொல்றாரு. அபிஜித்தும் தயாவை பார்த்து முறைக்கிறாரு. என்னையே சந்தேகப்பட்டுட்டல, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சந்தேகப்பட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி தயா ஃபீலிங்ல இருக்காரு. ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி அந்த ஏசிபியும் தட்டி குத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அபிஜித் இந்த விஷயத்த பண்ணலனா அப்ப யார் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப எல்லாரையுமே கொஞ்சம் சந்தேகமா காட்டுறாங்க. அதாவது பூர்வி கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சந்தேகமா காட்டுறாங்க. அந்த ஜூனியர்ஸ் பொண்ணுங்களை சந்தேகமா காட்டுறாங்க. பங்கஜ கொஞ்சம் சந்தேகமா காட்டுறாங்க. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரையும் சந்தேகமா நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் இந்த ஏசிபி ஆயுஷ்மான் இருக்காருல, எப்பவுமே காயினை சுண்டி விட்டு கேட்ச் பிடிப்பாரு, அந்த மாதிரி பண்றாரு. இவர் எப்பவுமே கொஞ்சம் வில்லத்தனமா தான் நமக்கு காட்டுவாங்க, ஏன் எதுக்குன்றது தெரியல. அபிஜித்தை கிளம்பலான்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்ப அபிஜித் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவர் ஒரு தனி ரூம் வச்சிருப்பாரு. அந்த ரூம்குள்ள வராரு. இங்கதான் வேற லெவல் ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டில் எடுக்கிறாரு. அந்த பாட்டில்ல பார்த்தா கோவால கிடைக்கிற பட்டாம்பூச்சி நிறைய இருக்கு. அந்த பட்டாம்பூச்சியை சிரிச்சுக்கிட்டே இவர் பாக்குறாரு. அதாவது அபிஜித் இந்த விஷயத்த பண்ணல, அபிஜித் உடம்புக்குள்ள இருக்க டோனி தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த சிஐடி சீசன் 2ல என்ன பிரச்சனை தெரியுமா, இப்ப விட்ட இடத்துல இருந்து தானே அடுத்த ஸ்டோரியை கொண்டு போனோம். ஆனா அடுத்த ஸ்டோரியை விட்ட இடத்துல இருந்து எல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. அடுத்து வேற ஒரு கதையை எடுத்துருவாங்க. திடீர்னு வேற ஏதாவது ஒரு எபிசோட்ல இதை கனெக்ட் பண்ணுவாங்க. என்ன எபிசோட்ல கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால இந்த மெயின் கதையை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. தனித்தனி கதை வருது பாத்தீங்களா, அதை மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். இந்த கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.